குதிப்பி அறிமுக விழாவிற்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் முதலில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நம்ம ஒரு புத்தகத்தை பற்றி ஒரு இடத்தில் மாலை நேரத்தில் கூடி பேசுவது என்பது சென்னையில் 90 விழுக்காடு என்ன நடக்கும்னா, கவிக்கோமன்றத்தில் கார் நிப்பாட்ட முடியாத ஒரு இடத்துல 100 பேர் உட்கார்ந்தா ரொம்ப பெருங்கூட்டமாக தெரிகிற ஒரு அரங்கத்தில் திரும்ப திரும்ப நடக்கும். நான் ஒவ்வொரு தடவையும் யுகபாரதியிட்ட சொல்லுவேன், யுகபாரதி உங்கள் புத்தகம் நல்லா விற்கிது, பாடல் ஆசிரியராக நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்களோ அதை விட அதிகமாக இன்றைக்கி பதிப்பு நடத்தி சம்பாதிக்கிற ஆள் நீங்கள் ஒரு ஆள். அதனால் நீங்களும் கவிக்கோமன்றத்தில் போய் நம்ம முஸ்தபா அண்ணன் கொடுக்குறாருங்கிறக்காக அந்த அரங்கத்தில் நடத்தாதீங்க. முஸ்தபா அண்ணனுக்கு நம்ம நன்றியை வேறு வழியில் செலுத்திக்கலாம், ஒரு பெரிய இடத்துல நடத்துங்க அப்படி சொல்லுவார். இல்லை அதெல்லாம் நடத்தலாம் தான், நம்மளுக்கு வருவாங்க, இருந்தாலும் வராமல் போயிட்டா அப்படிம்பார். அவருக்கு ஒவ்வொரு புத்தக வெளியீட்டுலாம் சந்தேகம் இருக்கும், இது 150 பேருமே வரமாட்டாங்க அப்படின்னு. அப்போ இந்த விழாவை நடத்தணும்னு சொல்லும்போது காமுத்துறைக்கு குதிப்பினுடைய நூலாசிரியருக்கு ஒரு பெரிய ஆதங்கம் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, இது முதல்ல வெளிவரும் பொழுது அதை நடத்த முடியலன்னு. நான் சொன்னேன், நீங்கள் அது எல்லா கேஸையும் யாராவது ஒருத்தன் கிடச்சவன்ட்டு எழுதுகிற மாதிரி பப்ளிஷர்கிட்டே எழுதாதீங்க. உங்கள் புத்தகம் வெளிவந்தது கொரோனா காலத்தில், சும்மாவே ஆள் கூடாமல் இருந்த நேரத்தில் கொரோனா காலத்தில் இப்படி கூட்டி நடத்தியிருக்க முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டீங்க. நான் எப்பொழுதும் வாழ்க்கையை அப்படி தான் அணுகுவேன். என்னென்னா, ஜி நாகராஜன் சொன்ன மாதிரி மனிதன் மகத்தான சல்லிப்பயல் தான். அவனை நீங்கள் குறைகாண ஆரம்பிச்சிங்கன்னா வாழ்க்கை பூரா பயங்கரமாக போர் அடிச்சிடும். அதனால் அவங்ககிட்ட ஒரு நல்ல அம்சம் இருக்கும், சரி அதை எடுத்துக்க வேண்டியதான் அப்படின்னு நினச்சி அதை ஒட்டி போனோம்னா ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும்னு நான் சொல்லிட்டே இருப்பேன். ஏன்னா இந்த கதையை நாங்கள் வாங்கிறது படம் பண்ணுறது முடிவு பண்ணோன்னே, இந்த குதிப்பி கதையை வெளியிட்ட பப்ளிஷரான டிஸ்கவரி வேடியப்பன் தான் மிக மகிழ்ந்த முதல் ஆள். தான் வெளியிட்ட ஒரு புத்தகம் சினிமாவாகுதுன்னு சொன்ன உடனே, அதுவும் கருப்பழனியப்பன் வாங்குறாருன்னு உடனே காமுத்துறையிட்ட ஒரு மறுப்பும் சொல்லாமல் ஒரே ஒரு சந்தேகம் கேட்டார் அவர். நீங்கள் இந்த கதையை வாங்குறீங்க சரி, படம் எடுக்கிறீங்க சரி, ஆனால் பப்ளிகேஷன் நானே போடலாமே, அந்த ரைட்ஸையும் சேர்த்து ஏன் கேட்குறீங்கன்னாரு. எனக்கு ராஜா செந்தூர் பாண்டியன் ஒரு வழக்கறிஞர் நண்பர் இருக்கார், அமீருக்கெல்லாம் தெரியும். அவர் உலகத்தில் எப்பேற்பட்ட எளிதானதை கொண்டு போய் கொடுத்தீங்கனாலும் அதில் ஒரு சிக்கல் சொல்லுவார். அது சொல்லி என்ன சொல்லுவார்னா, உங்களுக்கு நாளைக்கு சிக்கலாயிடக்கூடாது இல்லையாம்பார். அப்படி இந்த கதைக்கு ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கணும்னு காமுத்துறையோட நான் சொன்னோன்னே போய் அவர்கிட்ட அவர் சொன்னார், இந்த கதை பப்ளிகேஷன் ரைட்ஸ் யார்கிட்ட இருக்குது அப்படின்னாரு. அது டிஸ்கவரின்னு இருக்குங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இல்லை அது இன்றைக்கி உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, எனக்கு வேடியப்போ நல்லா தெரியும், தம்பியை தெரியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதனால் அது அவங்க வச்சுட்டு போகிறாங்க, நம்ம படம் தான் எடுக்க போகிறப்பட்டேன். இங்கே பாருங்க, உங்களுக்கு வேடியப்பனை தெரியும், வேடியப்பனுக்கு உங்களை தெரியும், உங்களுக்கு காமுத்துறை தெரியும், காமுத்துறைக்கு வேடியப்பனை தெரியுங்களா. கதை பேப்பரில் எழுத ஆரம்பித்தோம்னா காலத்துக்கு பின்னாடியும் இந்த உரிமை இருக்கும். அதுக்கப்புறம் உங்கள் மகனுக்கு வேடிப்ப மகனை தெரியுமா, வேடிப்ப மகனுக்கு காமுத்துறை மகனை தெரியுமாலாம் தெரியாது. அதனால எல்லாத்தையும் எழுதிருங்க. வாங்கினா நெட்டையோ குட்டையோ காசை கொடுத்து மொத்தமும் வாங்கிடுங்க. இதில் கொஞ்சம் அங்கே இருக்குது கொஞ்சம் இங்கே இருக்குங்களா சரியாக வராதுங்கன்னு சொன்னதுனால இதனுடைய பப்ளிகேஷன் ரைட்ஸையும் நான் போய் வாங்கினேன். வேடியப்பன் சம்மதிச்சிட்டார். நான் சொன்னேன், வேடியப்பன் நீங்கள் போட்டால் சரியாக வராது அப்படின்னு. காமுத்துறை கூப்பிட்டு சொன்னோன்னா காமுத்துறைக்கு பெருமகிழ்ச்சி. என்ன அப்படின்னா, என்னடா இது நெல்லே அரிசியாக விளையுதுன்னு பார்த்தா அரிசி இங்கே சோறாகவே விளையுது, பப்ளிகேஷனுக்கான காசை இப்போவே தந்துடுறேங்கிறாங்க, இது நல்லா தான் இருக்குது அப்படின்னு. அது உடனே சரி சரி தொடர் அப்படின்ட்டார். அப்போ அவர் கேட்ட ஒரே ஒரு விருப்பம் தொடர் ஒரு வெளியீட்டு விழா வச்சு இதை பண்ணிடணும் அப்படின்னு. நானும் நினச்சேன், அமீர் சொன்ன மாதிரி ரொம்ப நாளாக தமிழ் சினிமாவில் கதை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க, இந்த இருக்குது 430 பக்கம் கதை படிச்சிருங்க, படிச்சுட்டு படத்தில் கண்டுபிடிச்சிருங்க நீங்கள் பார்ப்போம் அப்படின்னு. ஏன்னா அசுரன் படம் எடுத்த பொழுது வெக்கைங்கிற நாவல் தான் வெற்றிமாறன் படமாக்குனார். படமாக்கணுன்னே அந்த கதையை படித்த வெக்கை கதையை படித்தாங்க பாருங்க, அவங்க தியேட்டரில் தேடினதை விட அந்த கதையை எழுதினவர் தேடினதான் அதிகம். அவர் ரொம்ப கடும் கோபமாயிட்டார். யுகபாரதியெல்லாம் யோசனை கிட்ட தான் அவர் கேட்டார், எப்படியாவது கேஸ் போட முடியுமா நம்ம வெற்றிமாறன் மேலே அப்படின்னு. யுகபாரதி தான் சொன்னார், உங்களுக்கு என்ன, கதைக்கு காசு வந்துருச்சு, அந்த கதை அவங்க எடுக்கிறதுக்கெல்லாம் அவங்க பிரச்சனை இல்லை, இருந்தாலும் நம்ம ஒரு கதை எழுதியிருந்தோம் அப்படின்னு. உங்கள் கதையை தான் நீங்கள் எழுதுனீங்களே, பக்கத்துக்கு பக்கம் எடுத்தீங்களே அப்படியே கரிவேலம்பூக்கள்னு, நம்ம தான் பண்ணி பார்த்துட்டே வேணும்னா, ஓ அப்படி சொல்கிறீங்களா தோழர் அப்படின்னு பேசாமல் யோசிச்சுட்டு வந்துருக்கேன் பூமணி. ஆனால் பூமணிக்கு அதன் விளைவாக இது அசுரன் ஆகுதுங்கிறதுனால அந்த வெக்கை கதை 3 பதிப்பு வந்துருச்சு படம் வர்றதுக்குள்ளே. அந்த மாதிரி நான் சொன்னேன் காமுத்துறை இந்த புத்தகம் பரபரப்பாக விற்கும், படமாகுதுங்கிறதுல இருக்க சுவாரஸ்யத்துக்காக
இது என்னவாக இருக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. அதனால நீங்கள் விரும்பியபடி இதுக்கு ஒரு விழா நடத்திடுவோம். நல்லா இன்னும் ஊருக்கு நடத்துவோம். ஏன்னா ஒரு கதை சினிமாவாக மாறும் பொழுது என்னவாக நடக்கிறது என்பது ஒரு சுவாரஸ்யம். இன்னொன்று, எனக்கு எப்போவும் குறைச்ச விலையில் புத்தகம் விற்றா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் வந்து முன்னேற்ற பதிப்பகம்னு நடத்தின பொழுது NCBHல போய் தஸ்தாவேஸ்கி புத்தகத்தையெல்லாம் 5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் விற்ற காரணத்தினால தான் நமக்கு புத்தகம் படிக்கிற ஆர்வமே வந்துச்சு இல்லையா? 500 ரூபாய்க்கு புத்தகத்துக்கு தான் வாங்கியிருக்க முடியாது அன்றைக்கி. அன்றைக்கி அவ்வளவு முரட்டு புத்தகங்களை, மிகச்சிறந்த ருஷி இலக்கியங்களை 5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் கிடைச்ச பொழுது ஒரு படம் பார்த்தா சென்ட்ரல் தேட்டரில் ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட்டு 4.50, 4 ரூபா 50 காசு, ஒரு முட்டை ஒன்று 50 காசு. 5 ரூபா இருந்தால் ஃபஸ்ட் கிளாஸில் படம் பார்க்கலாம். 3-6 ரூபா இருந்தால் பால்கனியில் உட்காந்து படம் பார்க்கலாம். 2 ரூபா இருந்தால் கீழே உட்காந்து படம் பார்க்கலாம். அப்போ இப்படி இருக்கிற காலகட்டத்தில் மதுரை சென்ட்ரல் தேட்டருக்கு பக்கத்தில் NCBH அதே 2 ரூபாய் கொண்டு போய் கொடுத்தா லியோ டால்ஸ்டாய் கிடைப்பார் அப்படின்னா ஒருத்தர் நேச்சுரலி படம் பார்க்காம புத்தக கடைக்கு போக தானே செய்வான். 2 ரூபா தான் அது. இங்கே கொடுக்குறதுக்கு பதில் அங்கே கொடுத்தா புத்தகம் கிடைக்கும். அதே போல் 150 ரூபாய்க்கு சினிமா டிக்கெட் கொடுக்குறோம், 250 ரூபா சினிமா டிக்கெட் கொடுக்குறோம். 250 ரூபா கொடுத்தா ஒரு நல்ல நாவல் கிடைக்கும்னா கண்டிப்பாக நல்ல நாவல் வாங்குவாங்க. அதை நம்ம செய்ய முடியும் நான் நம்பினேன். இந்த புத்தகத்தை 450 ரூபாய்க்கு விற்க வேண்டியதில்லை. 450 பக்கம் இருக்க புத்தகத்தை 250 ரூபாய்க்கு விற்க முடியும். அது விற்கிறதுக்கு நமக்கு அந்த தொழில் தெரிஞ்ச ஒருத்தர் துணை நிற்கணும். அப்படித்தான் சீர் வாசகர் வட்டமும் கவிஞர் தம்பியும் வந்து உற்சாகமாக நின்றாங்க. தொடர் இந்த புத்தகத்துலேருந்து பணம் வராது, பணம் வராதுன்னு தெரிஞ்சு இதை குறைச்ச விலைக்கு போடுவீங்கன்னா அதைத்தான் நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு. அதன் விளைவாகத்தான் இந்த குதிப்பி நாவல் 3000 அடிச்சு 2000 அடிப்போமான்னு இழுத்தார். முதல்ல யார்? தம்பி. காமுத்துறைக்கு அதிர்ச்சி. ஆனால் காட்டிக்காமல் 2000 அடிக்கிறேங்கிறாங்க. 2000 எப்படி விற்குங்கிற ஒரு யோசனையில் சரி அவங்க தான் அடிக்கிறாங்க, நம்ம ஏன் காட்டிக்குவானே இந்த அதிர்ச்சியை முகத்தில் அப்படின்ட்டு பண்ணலாம் தோழர், நல்லா பண்ணலாம் அப்படின்ட்டு குறுன்னு கீழே பார்த்துக்கிட்டே இருக்கார். 2000ங்கிறாங்க அப்படின்னு. நான் துணிஞ்சு 3000 அடிங்கிறேன். நான் 3000 அடிங்க பரவாயில்ல, திருப்பி அடிக்க முடியும், நான் ஷூட்டிங் போகணும், திருப்பி இந்த வேலையை பார்த்துருக்க முடியாது அப்படின்னா, இல்லை அது ஒன்றும் இல்லை ரெடியாக இருக்குது அப்புறம் அடிச்சுக்கலாம் அப்படின்னா நான் 3000 ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். எனக்கு என்ன நம்பிக்கைன்னா, என்னடா தமிழ்நாட்டில் 3000 புத்தகம் கூட விற்க முடியல, 30 வருஷமாக இருந்து கருப்பள்ளி பண்ணாலும் நான் ஆயிடக்கூடாது, வித்தரலாம் அப்படின்னு நம்புகிறேன் நான். சரி போடுங்க அப்படின்னு போட்டால் இன்றைய தேதிக்கு இன்றைக்கி வெளியாகிற இந்த குதிப்பினுடைய மதிப்பதிப்பு நான் நண்பர்களுக்கு கொடுக்குறக்கா வாங்கி வச்சுருக்கேன் 250 புத்தகத்தை. அதை தவிர 2750 புத்தகம் விற்று முடிஞ்சிருச்சு. அது ஒரே காரணம், சீர் வாசகர் வட்டம் வந்து தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரிய குழுவினரை சேர்த்து வச்சுருக்குது. கிட்டத்தட்ட 110 மையங்கள் வச்சுருக்கதான் காரணம். 2வது முக்கியமான காரணம், 450 பக்கம் இருக்க புத்தகம் 250 ரூபாய்க்கு கொடுத்தா எவருக்கும் ஒரு தடவை அதை வாங்கி பார்க்கலாமேனு தோணும். அதனால் இந்த குதிப்பி அடுத்த எடிஷன் ஜூலை மாதம் அடிக்க போகிறோம். ஜூலை மாதம் அடிக்க போகிறதில்ல, தம்பிக்கிட்ட கேட்காம சொல்கிறேன், 250 ரூபா புத்தகம் அடுத்த எடிஷனில் விலை 225 ரூபா. ஏன்னா ஒரு புத்தகம் குறையணும் காசு இல்லையா? நம்ம பாட்டுக்கு நேஷனல் ஹைவே மாதிரி ஒரு தடவை போட்டு 60 ரூபா வாங்கிட்டு அதுக்கப்புறம் திருப்பி 60 ரூபா டோல்கேட்டை 100 ரூபா ஆக்கினா அயோக்கியத்தனம் நடக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா போடப்போய் 60 ரூபா தான் வாங்கினீங்க, அப்புறம் மெயின்டெனன்ஸ் பண்ணால் 30 ரூபா தானே வாங்கணும். அதுக்கடுத்து 5 வருஷம் கழிச்சு 15 ரூபா தான் வாங்கணும். திருப்பி அந்த காசை கூட்டி வாங்குவீங்கன்னா கொள்ளையடிக்கிறீங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி ஒரு புத்தகம் தொடர்ந்து குறைச்சி வைக்குது. இந்த புத்தகம் படமாக போகும் பொழுது அப்படின்னு போகும்போது எனக்கு வந்து யாரிடமும் போய் கேட்க வேண்டாம்னு நினச்சேன். நான் ஏன் கேட்க வேண்டாம்னு நினச்சேன் அப்படின்னா, அமீர் அவர்கள் சொன்னது போல் இந்த படம் என்ன யார் கேட்கணும்னா பெரிய ஹீரோக்கள்கிட்ட, எவர் வீட்டில் நிற்க வேணாம். எனக்கு இந்த படத்தை எடுக்கிறதுக்கு எனக்கு மிகச்சிறந்த நண்பர்கள் 3 பேர் இந்த அரங்கத்தில் இருக்கவங்க. என் பேரை எங்கேயும் சொல்லாத, வேண்டாம் நான் பணம் தந்துடுறேன், நீ உன் பேரை போடு, நீ பொறுப்பு. அது என்னென்னா 2 இருக்குதுல, ஒன்று என் மேல் கொண்ட அன்பு, 2வது இது முழு பொறுப்பு உன் பொறுப்பு. நீ வச்சுக்க பணத்தை, நீ எடு, நீ வியாபாரம் பண்ணு, பணம் வந்ததுக்கப்புறம் அந்த பணத்தை வச்சு மறுபடியும் படம் எடு. நான் வந்து தம்பிகிட்ட சொல்கிற மாதிரி புத்தகம் போடுவோம், மறுபடியும் புத்தகம் போடுவோம் சொன்ன மாதிரி பணம் தர்றேன், படம் எடு, மறுபடியும் படம்னு சொல்கிற நண்பர்கள் இருக்கார்கள்ல, அவர்களை நான் இத்தனை ஆண்டு கால இடைவேளைக்கு பிறகு சம்பாதிச்சேன். சார் நீங்கள் ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, ஒவ்வொரு தடவையும் அரசியல் பேசுகிறீங்க, இலக்கியம் பேசுகிறீங்க, எதாவது பேசுகிறீங்க, ஆனால் சினிமா பேசுகிற உங்கள் கண்ணு மின்னுது. உங்களுக்குள்ளே அந்த டேரக்டர் தான் கடைசியில் இருந்துகிட்டே இருக்கான். அதனால் நீங்கள் படம் எடுத்திருக்கேன்னு சொன்ன அந்த 3 நண்பர்கள் இருக்காங்கல்ல, அவர்களை நான் பெற்றேன் என்பதை என் வாழ்க்கையோட பெரிய வெற்றி. யாருமே எதை வேணாலும் தருவாங்க, பணம் தருவாங்களா? யாராவது பணம் தர மாட்டாங்க யாருமே. எல்லாம் என்ன செய்வாங்க? வாழ்த்துவாங்க, நீங்கள் வாழ்க்கை நல்லா வந்துடணும்னு சொல்லுவாங்க. கையிலேருந்து பணம் எடுத்து கொடுக்க மாட்டாங்க.
உங்களை பெற்றவர்கள் கொடுப்பாங்க. எத்தனை தடவை கொடுப்பாங்க? ஒரு தடவை கொடுப்பாங்க. எப்பொழுதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வியாபார குடும்பங்களில் பிள்ளைக்கு பணம் கொடுப்பாங்க. புள்ள தோற்று போயிட்டா என்ன செய்வாங்க? தான் செய்கிற வியாபாரத்தில் அவனை வேலைக்காரனாக சேர்த்துக்குவாங்க, சம்பள ஆளாக சேர்த்துக்குவாங்க. எப்படி குரங்கு ஒரு கொப்பு விட்டு கொப்பு தாவும்போது கீழே விழுகும் குரங்கு, கீழே விழுந்தோன்னே மேலேருந்து தாய் குரங்கு ஆர்வமாக விழுந்த குரங்கை பார்க்கும். நீங்கள் குரங்கு எப்போவுமே சுவாரஸ்யம் இல்லையா? மனிதனுக்கு வாழ்நாள் பூரா உழைக்கின்ற எரும மாடை நம்ம ஒரு தடவை கூட திரும்பி பார்க்க மாட்டோம். நமக்கு ஒரு பயிர் மற்ற குரங்கை எப்போ பார்த்தாலும் திரும்பி பார்ப்போம். ஏன்னா இந்த குரங்கு இப்போ என்ன செய்ய போகுதுன்னு தெரியாது இல்லையா? அப்படி அப்படி விழுத்த குரங்கை தாய் குரங்கு ஆர்வமாக பார்க்கும். ஏன் பார்க்கும்னா, அது கிளை விட்டு கிளை தாவும்போது கையில் ஒரு சின்ன சிப்பியாவது வச்சுக்கிட்டு கீழே விழுகுனது. கையில் ஒன்றுமே இல்லாமல் திறந்த கையோடு விழுந்தா விழுந்த குரங்கை தாய் குரங்கு கூட்டத்தில் சேர்த்துக்காது. ஏன்னா இவன் துப்பு கட்டவன், இவன் உன்னை பிடிக்க பற்றி கீழே விழுகலை, பிடிக்க தெரியாமல் கீழே விழுந்திருக்கான்னு. அந்த ஜீன் தான் கடைசி வரையும் தொடருது. அப்படி இருக்க காலகட்டத்தில் நான் பணம் தர்றேன், நீ பட்டுன்னு வந்த நண்பர்கள் எப்படி அமைகிறார்கள் அப்படின்னு யோசிச்சா, சங்கீதா மேடம் வேறு பேசும்போது 30 வருஷம் முன்னாடிங்கிறாங்க. அதை மட்டும் சொல்லிடக்கூடாதுன்னு நினச்சேன்னா, ஏன்னா என்னை பார்த்தா 30 வருஷம் முன்னாடி தெரியல, அவர்களை பார்த்தாலும் தெரியல. தெரியாத போது நான் அவர்களை முதல்ல சொல்லி 97 அதை வச்சு அவங்க சொல்கிறாங்க. அப்படி நான் உதவி இயக்குனராக இருந்து அதன் பிறகு இயக்குனராகி நம்மளே சொல்லிக்கணும் சொன்னாங்க இல்லையா? என்னுடைய இயக்குனர்கிட்டருந்து நான் உதவி இயக்குனராக இல்லைங்க, நான் போகிறேங்க, படம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்ன பொழுது என்னுடைய இயக்குனர் 3 பேர்கிட்ட நான் வேலை பார்த்தேன். இயக்குனர் பார்த்திபன், இயக்குனர் தரணி, இயக்குனர் எழில். எழிலும் தரணியும் முடிவு பண்ணிட்டாங்க, சரி சொல்ல கேட்க மாட்டான்ட்டு. பார்த்திபன் சார் மட்டும் என்னை திரும்ப திரும்ப சொல்கிறாரு, வெளியே என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. ஏன்னா என்கிட்ட கதை இல்லைன்னு எல்லாருக்குமே தெரியும், ஆனால் நான் டேரக்டராகவேங்கிறேன். நான் என்ன நம்புகிறேன், டேரக்டருக்கும் கதைக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நினைக்கிறேன். டைரக்ஷன் வேறு, கதை வேறு அப்படின்னு ரெண்டையும் போட்டு குழப்பிக்கக்கூடாது. இது ஒரு கதையை திரையில் சொல்லுவதுதான் டைரக்ஷனு, அதனால கதை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு. இப்போவுமே நான் மகிழ்கிறது எதுக்குன்னா, இருக்கிற எல்லா இயக்குநர்களும் கதை சொல்கிறவர் எல்லாருக்கும் சொல்கிறேன், ஆர்வம் சொல்கிறேன். சுப்பிரமணிய சிவா சொன்ன மாதிரி 4ஓ 5ஓ தான் கதாசிரியரிடம் கதை வாங்கியிருக்கிறோம். மற்ற எல்லாமே சினிமாவில் கதாசிரியரை கூட்டி கொண்டு வசனம் எழுத வைக்கிறோம். வசனம் எழுத வராதனால தானே அவன் கதை எழுத போயிருக்கான். வசனம் எழுத வந்தால் அவன் கதை எழுத போகிறான், அவன் நாவலுக்கு போகிறான். இந்த கதையில் ஆமுத்திரைவன் எழுதுகிறாரு, ஓடோடி வந்த காற்று தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டு அமைதியாகி அவனை தழுவி கொண்டதுன்னு. புயல் மாதிரி அடிச்சுக்கிட்டு இருச்சான் காற்று, ரொம்ப தூரம் ஓடி வந்துட்டமேங்கிறதுக்காக மெதுவாக நின்று அவனை தழுவுது தென்றலாகி. ஓடோடி வந்த காற்று தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டு அவனை தழுவியதுன்னு. இதை ஒரு நாள் எடுக்கவே முடியாது, இதை சினிமாவில் எடுக்கவே முடியாது. முதல் பக்கமே என்ன ஆரம்பிக்கும்னா, கையை வச்சு குவார்டர் பாட்டில் திருகிறான், துறக்க வரல, திறந்த உடனே வாடி வாசலிலிருந்து கிளம்பிய காளையாய் நாசி மூக்கில் ஏறியது அப்படின்னு. இது எப்படி எடுக்கிறது? நல்லா இருக்குது படிக்கிறதுக்கு. பாட்டில் திறந்தா வாடை வருது, வாடி வாசல் காளை போல் சீறி வந்தது எப்படி எழுதுறது? காமுத்துறை டைரக்டரானா இதை எடுக்க முயற்சி பண்ணுவார். அதனால தான் கதாசிரியர் பூரா டைரக்டர் ஆகி தோக்குறாங்க. டைரக்டருக்கு ஒருத்தர் முதல்ல என்ன செய்வார்னா, அதை எடிட் பண்ணிடுவார். இது வராது படத்தில், இது வேண்டாம் அப்படின்னு. நாங்கள் டிஸ்கஷனில் உட்காந்துருக்கும் போது காமுத்துறை இப்படியே யோசிச்சுக்கிட்டே இருப்பார். நாங்கள் பண்ண தப்பு அவர் டிஸ்கஷன் கூப்பிட்டுறக்கூடாது, ஓகேவா? நமக்கு என்ன தேனியில் இருக்காரு, அடுத்த வீதியில் உட்காந்துருக்காரு, நம்ம இங்கே உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. அவர் இப்படி குறுன்னு பார்த்துட்டு டிஸ்கஷன் முடிஞ்சு மத்தியான நேரத்தில் சாப்பிட்ற கிளம்புவோம்ல, அசிஸ்டன்ஸ்லாம் வெளியே போனோன்னே மெதுவாக என்கிட்ட, ஏன் தோழர் இதெல்லாம் இல்லையே தோழர் கதையில் பாரு. நான் அதில் சரி அப்படிம்பேன் அவரை. அவனொன்னே அதெல்லாம் இங்கே வச்சு அப்படிப்பேன், இல்லை அது பார்த்துக்குங்க அப்படின்னாரு. ஏன்னா அவர் எவ்வளவு நல்லவர்னா, காளி வெங்கட்டுடைய அந்த போசிங் இல்லை நினைக்கிறேன், ஒரு இட்லி சட்டி உள்ள இட்லியை வச்சுட்டு சின்னதாக இருக்குது, அதை எடுத்துகிட்டு டைட்டில் என்ன கேட்டால் குக்கர் நான் சொல்கிறேன். இப்படி யோசிச்சுட்டு காமுத்துறை, ஏன் தோழர் இட்லி சட்டியை வச்சுட்டு குக்கருக்கிறமே தப்பாக இருக்காதா அப்படின்னாரு. நான் சொன்னேன், இந்த ஆள் ஏன் தேனியை விட்டு தாண்டவே இல்லைன்னு எனக்கு அப்போ தான் புரிஞ்சிச்சு. என்ன சொல்கிறீங்கன்னு. அதை விட ஹைலைட், நாங்கள் ஒரு வீடு பார்த்தோம் ரொம்ப நல்லா இருக்குன்னு, அந்த வீடை ஷூட்டிங் கேளுங்கன்னு இவர் அனுப்புகிறேன். நான் ஏன் பண்ண வேலை இவர் அனுப்பிச்சிடக்கூடாது. இவர் போய் பார்த்துட்டு நான் அவங்கள காலி பண்ண சொல்லுங்கிறேன் வீட்டை விட்டு.
காலி பண்ணி சொல்லுங்கள், 2 மாதம் வாடகை கொடுத்துருவோம், நமக்கு ஷூட் பண்ணணும் அப்படின்னா இவர் பேச்சுவார்த்தை நடத்தி வந்துட்டு போகிறாரு. ஒரு ஒரு 10 நாள் கழிச்சு மெது வாங்கிட்டு வந்து, அவங்க வந்து வீட்டில் இருக்காங்க, இருக்கவங்கள காலி பண்ண சொன்னால் தப்பாக இருக்காதா தோழர்னாரு. சரி என்ன செய்வோம்னு, அவங்க அப்படியே இருக்கட்டும் நம்ம எடுத்துக்குவோம் அப்படின்னாரு. அவங்க இருக்கட்டும்னா அப்படின்னு. அது வீடே 20க்கு 20. அந்த வீட்டுக்குள்ளே பீரோ இருக்குது, எல்லாம் இருக்குது, அழுக்கு மூட்டை இருக்குது, அந்த அம்மா உட்காந்துருக்கு, ஒரு சோஃபா கிடக்கு, எல்லாம் கிடக்கு. அவங்கெல்லாம் வெளியே வந்துருவாங்களாம். உள்ளே கொண்டு போய் காளி விக்கெட் சங்கீதா எல்லாரையும் வச்சு படம் எடுத்துடணுமா. நான் சொன்னேன் கேமரா எங்கே வைக்கிறது காமத்துறைன்னு. ஓ அது வைக்கணுமோ அப்படின்னாரு. அவ்வளோதான் காமத்துறை தெரியும். காமத்துறைக்கு வந்து என்னென்னா, நான் வந்து மாறி மாறி இந்த வேலைகளை பார்க்கும் பொழுது மெதுவாக இல்லை நான் சொல்கிறேன், அது வராதுன்னு தெரியும் எனக்கு, இருந்தாலும் சொல்கிறேன்னு ஆரம்பிப்பார். அப்படி இந்த படத்தை பேசி எல்லா வேலையும் டைரக்டரை போய்க்குவேன். என்கிட்ட கதை இல்லை அப்படின்னு என்னுடைய இயக்குநருக்கு தெரிஞ்ச பொழுது பார்த்திபன் அவர்கள் மட்டும் என்ன சொன்னாங்க, உன்கிட்ட கதை இல்லையே, நீ வெளியே போய் என்ன செய்வ? இல்லை நான் வெளியே போகிறேன், போனால் தான் எனக்கு படம் கிடைக்கும். அவங்க சொன்னார், அதுவரை இங்கே இரு, இங்கே இருந்து மாதம் நான் பணம் தர்றேன், நீ போய் ட்ரை பண்ணு வெளியே, கிடைக்கிட்டு படம் கிடைக்கு போ அப்படின்னார். நான் விட மாட்டேங்கிறார் யோசிச்சு. நான் சொன்னேன், சார் நீங்கள் எல்லா இடத்துக்கும் என்னை கூப்பிட்டு போகிறீங்க, எல்லா இடத்துலையும் கூப்பிட்டு போய் என்னை என்னன்னு சொல்லுவீங்க அப்படி கேட்டு. கருப்பள்ளி பெண்ணு சொல்லுவேன். கருப்பள்ளி பெண் யாருன்னு சொல்லுவீங்க, என் அசிஸ்டன்ட்னு சொல்லுவீங்க. உள்ளே இப்படி கூப்பிட்டு போவார். எனக்கு சிவாஜி கணேசனில் தொடங்கி ரஜினிகாந்த் வீடு வரைக்கும் எல்லா இடத்துக்கும் அழைத்து கொண்டு சென்றவர் அவர் தான். எல்லா இடத்துக்கு போனோன்னே இது கருப்பள்ளி பெண் என்னோட அசிஸ்டன்ட் பாரு அப்படின்னு பேசியிருக்கேன். இப்படி கருப்பள்ளி பெண் அசிஸ்டன்ட் நான் சொல்லுவேன் அப்படின்னாரு. யார் சார் என்னை டேரக்டர்னு சொல்லுவான்னு என்னை ஒருத்தர் சொல்லணும்ல, கருப்பள்ளி பெண் டேரக்டர்னு சொல்லணும். யார் சார் சொல்லுவா அப்படின்னாரு. யார் சொல்லுவா அப்படின்னாரு அவர். நான் தான் சார் சொல்லுவேன் அப்படி எந்திரிச்சு, நான் கருப்பள்ளி பெண் சார் டேரக்டர் சார்னு. அவர் உட்காந்துருந்தவர் பார்த்துட்டு வாழ்த்துக்கள் போயிட்டு வாங்கினார். அப்படி வெளியே வந்ததுனால தான் நான் டைரக்டர் ஆனேன். நான் எப்பொழுதும் இந்த குரங்கு கதை சொன்னேன் இல்லையா, அந்த குரங்கு கதைலாம் ஏன் உங்களுக்கு சுவாரஸ்யமாக, குரங்கில் 2 வகை தான். ஒன்று இங்கேருந்து இங்கே தொங்கி பற்றி இதை விடும் இந்த கொப்பை. இன்னொரு குரங்கு என்ன செய்யும்னா, இங்கேருந்து தவ்வி இதை விட்டு போய் பற்றும். பற்றி விடுதல் ஒன்று, விட்டு பற்றுதல் ஒன்று. நமக்கு வாழ்க்கை எது சுவாரஸ்யமானது? விட்டு பற்றுதல். பற்றி விட்டோம்னா என்ன செய்யும்னா, ஒரு குரங்கால எவ்வளவு நெஞ்சை விரிக்க முடியுமோ அவ்வளவு தூரத்தில் இருக்க குப்பை தான் பிடிக்க முடியும், அதுக்கு மேலே பிடிக்க முடியாது. ஆனால் விட்டு பற்ற என்ன செய்யும், அதை விட்டுட்டு போய் நடுவில் 2 சம்மர் சால்ட்லாம் அடித்து அதுக்கப்புறம் போய் ஒன்று பிடிக்கும். பிடிக்கிற வரையும் கீழே இருக்கவனுக்கு திக்கு திக்குன்னு இருக்கும், பிடிச்சிடுமா அந்த குரங்கு அப்படின்னு. ஆனால் பிடிச்சிட்டா அதுதான் ஸ்டாரு, அதுதான் வெற்றி இல்லையா. அப்போ இதை விட்டு அதை பிடிக்கணும் அப்படின்னு என்ன செய்யணும், அமீரை தக்காளி வெட்ட கூப்பிடக்கூடாது, காளி வெட்டு. என்னடா நின்னது நிற்க காளி வெக்கெட்டு கூப்பிட்டு கிளம்பிட்டான் அப்படின்னு இல்லையா. காளி வெக்கெட் மேனேஜருக்கு மேலே அதுக்குள்ளேயும் கோவம். என்னடா படம் ஆரம்பிக்கிறாங்கன்னு டேட்டே சொல்ல மாட்டேங்கிறாங்க, எத்தனை எடுப்பாங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க, அசிஸ்டன்ட் பேட்டா எவ்வளோன்னு கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஹைலைட் என்னென்னா, முந்தா நாள் அவர் அசிஸ்டன்ட் மேனேஜர் என் அசிஸ்டண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி, அண்ணனுக்கு ஆகஸ்ட்டில் வந்து ஒரு படம் இருக்குது அப்படின்னு. இப்போவே அவர் மேனேஜர். நான் சொன்னேன், ஆகஸ்ட்டில் படம் வந்து என்ன சினிமா அப்படின்னு. அதான் எப்போன்னு கேட்டாங்க. ஒன்று செய்ய சொல்லு, ஆகஸ்ட்டில் போய் அந்த படத்தை முடிச்சுட்டு வரட்டும், அப்புறம் எடுத்துக்கணும் அப்படின்னு. ஏன்னா இன்றைக்கி சினிமா எடுத்து முடிச்சுட்டு 3 மாதம் கையில் வச்சுக்க போகிறோம். அதுக்கு பதிலாக முதல்ல 3 மாதம் சும்மா இருந்துட்டு அப்புறம் போய் ஷூட்டிங் போக வேண்டியதானே. இப்போ என்ன கட்டாயம், இப்போ அவசரமாக போய். அப்போ இந்த படம் என்பது, அப்போ காளி விக்கெட் அவசரமாக என்னை பார்த்து சொன்னார், அடே அப்போ இங்கே ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பானே, அதை விடுங்கண்ணே நீங்கள், அதெல்லாம் நான் சொல்லிக்கிறேனே அப்படின்னு. இப்போ வரைக்கும் அந்த மேனேஜரை நான் பார்க்கல. காளி வெங்கட்டையே வெற்றிகரமான நடிகர்னா யார்கிட்ட மேனேஜரை கொண்டு விடணும், யார்கிட்ட மேனேஜரை விடக்கூடாதுங்கிற சூட்சம தெரிஞ்சவர் காளி வெங்கட். இன்றைக்கி அந்த மேனேஜரை பார்க்கல. அவனை என்ன சொல்லுவார்னா, தம்பி நீ பேசாத, நான் பேசிக்கிறது, அந்த படம் ஒன்று செய்யும், அது என்ன செய்யும் எனக்கு தெரியும்னார். அப்படித்தான் நான் வந்து ஜஸ்டின்கிட்ட போனேன். எனக்கு ஜஸ்டினை பேசும் பொழுது யூபாதி வார்த்தை சொன்னார், ஏஆர் ரஹ்மானோ இளையராஜாவோ இல்லை, தம்பி வந்து நமக்கு தெரிஞ்ச தம்பி தான் ஒத்துக்குவான்னு. ஒத்துக்கவே மாட்டான். இந்த தடவை சிவப்பு பேனா அவன் கையில் இருக்குது, எங்கிட்ட இருந்த சிவப்பு பேனா அவன் கையில் இருக்குது. அவன் தம்பி எனக்கு அவன் தம்பிக்கிட்ட ரொம்ப பிடிச்சது என்ன விஷயம் படுற, அவர்கிட்ட நான் ரொம்ப மகிழ்ந்தது, இளையராஜாவுக்கு பிறகு காலையில் 6:45 மணிக்கு ஸ்டுடியோவில் பார்க்குற ஒரே இசையமைப்பாளர் நான் ஜஸ்டி பிரபாகரன் தான். அது ரொம்ப முக்கியமான பண்புல. ஒரு மனுஷன் எங்கே இருக்கான்னு தெரியணும் இல்லையா. இங்கே போனால் இத்தனை மணிக்கு இங்கே இருப்பாருன்னு வேலை செய்கிறதுக்கு அவரை பார்க்க முடியும். ஒரு நாள் ஃபோனே வேலை செய்யலை,
ஒன்றுமே நடக்கலை. அப்படின்னா கால்நடையாக போனோம்னா ஒருத்தர் இருக்கணும்ல. எல்லா நாளும் காலையில் 6:45 மணிக்கு தன்னுடைய ஸ்டுடியோவுக்கு வந்து ஒரு வேலை செய்கிற ஒரு இசையமைப்பாளர் என்பதற்காகவே தான், ஒரே காரணத்துக்காக தான் இசையமைப்பாளர் நான் போனேன். ஒருத்தர் இருப்பாருப்பாங்க காலையில் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பார்ப்பான்னு சொன்னாங்க இல்லையா? ஒருத்தர் எனக்கு வந்து ஃபோன் எடுக்க மாட்டார், எங்கே இருப்பார் தெரியாது, ராத்திரி 12 மணிக்கு வர சொல்லுவார் அப்படின்னா அவங்க எல்லாம் உடனே டெலிட் பண்ணிடுவேன் நான் ஃபோன்லேருந்து. இவங்க சரியாக வர மாட்டேன். ஏன்னா நான் சீக்கிரம் 9 மணிக்கு தூங்கி காலையில் 4:30க்கு எந்திரிக்கிறவன் இல்லையா? அமீர் 4:30க்கு தூங்க போய் காலையில் 11 மணிக்கு எந்திரிக்கிறவர். நாங்கள்லாம் நட்போடுக்கணும் இப்படி இருக்கும் பார்த்துக்குங்க. அப்போ இதை போல் ஒரு வேலைகள் நடந்து கொண்டே இருக்கிற பொழுது, இப்படி ஒரு தயாரிப்பாளர் வந்த பொழுது, இதெல்லாம் ஏன் நடக்குது? விடாத நட்போடு விடாத நான் சித்ரா சார்கிட்ட சொன்னேன். சார் ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறேன் சார் அப்படின்னு ஒன்று. சித்ரா சார் வந்து வந்துடுறேன் அப்படின்னாரு. ஒன்றுமே சொல்லாமல் உடனே வந்துடுறேன்னாரு. எத்தனை மணிக்கு ஆரம்பிப்பீங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன். சொல்லிவிட்டு நான் சொன்னேன் 8:30க்கு முடிச்சிடுவோம் சார் அப்படின்னு. என்ன முடிக்கிற டைம் சொல்கிறீங்கன்னாரு. நான் சொன்னேன் அது பாலச்சித்தர் நான் கற்றுக்கிட்டது. பாலச்சித்தர் நான் ஒரு நிகழ்ச்சி கூப்பிட்டேன் 9 மணிக்கு வரணும் சார்னு. வந்துடுறேன்டா, எத்தனை மணிக்கு போகலாம் அப்படின்னாரு. சார் போகலாம் சார் அப்படின்னா. அதான்ப்பா எத்தனை மணிக்கு போகலாம், நீ என்னை கூப்பிட்ற 9 மணிக்கு வாங்கன்னு, எத்தனை மணிக்கு நான் போகலாம் அப்படின்னாரு. சார் ஒரு 3/4 மணி நேரத்தில் போயிடலாம் சார் 9:45. அப்படியா போயிடலாமா அப்படின்னாரு. போயிடலாம் சார். அதன் காரணமாகவே நான் சரியாக 9 மணிக்கு அவர் வந்துட்டு ஆரம்பித்தேன். 9:45 அவர்கிட்ட போய் சார் நீங்கள் போகலாம் சார்னு. அந்த பழக்கத்தை அதுக்கப்புறம் 20 வருஷம் போகிற ஆள்கிட்டலாம் கேட்குறேன். ஒருத்தருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க எத்தனை மணிக்கு வரலாம்னு சொல்கிறாங்க, போகிற டைம் சொல்லவே மாட்டேங்கிறாங்க யாருமே. நான் அதனால் இந்த விழாவுடைய அழைப்புதல் அடிக்கும்போது மாலை 6:30 முதல் 8:30 வரை நடித்தேன். 8:30க்கு அப்புறம் இடத்த வேலையை முடிவு பண்ணிக்குவாங்களே அவங்கன்னு. அப்படி சில பண்புகளை நம்ம வச்சுக்க நினச்சனால தான் இத்தனை ஆண்டு காலமாக இவ்வளவு நெருங்கிய நண்பர்களோடு எந்த அச்சமும் இல்லாமல் 500 பேர் இருக்க ஒரு அரங்கத்தை புக் பண்ணி விழா நடத்த முடியுது. உறுதியாக வருவாங்கன்னு நம்புகிறேன், செஞ்சிட முடியும்னு நினைக்கிறேன். நான் முதல் படத்தை பண்ணும் பொழுது, இந்த கதை இல்லாமல் ஒரு படம் ஆரம்பித்த பொழுது நான் ஒரு காதலில் இருந்தேன். நானும் என் காதலியும் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தோம். ஒரு கட்டத்தில் நான் படம் பண்ணல, லேட் ஆகுது, எப்போ பண்ண போகிறோம் தெரியல, தொலைபேசியில் பேசிக்கொள்வதற்கு செய்தி இல்லாமல் ஆயிடுச்சு. திரும்ப என்ன சாப்பிட்ட, என்ன பேசின, எப்போ தூங்குனியா, இதானே. அப்போ பேசுவதற்கு செய்தி இல்லைன்னொன்னே 2 பேரும் பேசிக்க வேண்டாம்னு முடிவுக்கு வர்றோம். பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லைல்ல. நான் படம் பண்ணணும், படம் பண்ணால் அந்த காதல் தொடரும். நான் உறுதியாக இருக்கேன், படம் பண்ணாமல் பணம் சம்பாதிக்காமல் காதலிக்கக்கூடாதுன்னு. பணம் முக்கியம் இல்லைன்னு அமீர் சொன்னார். கண்டிப்பாக பணம் முக்கியம் இல்லை, ஆனால் பணம் ரொம்ப அவசியம் இல்லையா? நம்ம சில இடங்களில் இது தேவையில்லைன்னு பின்னுக்கு தள்ளுறோம், ஆனால் பணம் ரொம்ப அவசியம். அதனால் வள்ளுவர் செய்க பொருளைனார், முதல்ல பணம் சம்பாதி, அது ரொம்ப முக்கியம். அப்போ நான் சொன்னேன் படம் பண்ணிட்டு வெற்றி பெற்று தான் திருமணம் பண்ணணும். அப்போ தான் இந்த காதல் இன்னும் செழுமையாக இருக்கும். இன்னொன்று, நான் காதலிச்ச பொண்ணை கூட்டி கொண்டு வந்து மெட்ராஸில் தண்ணியில் அருகில் குடத்தை தூக்கி நிற்க வைக்கக்கூடாது நான் முடிவாக இருந்தேன் இல்லையா? அப்போ படம் பண்ணணும், டேரக்டர் ஆகிடணும். அப்படிங்கிறதுனால ஓராண்டு காலம் பேசிக்கலை. சத்யஜோதியில் படம் கமிட் ஆகுது. கமிட் ஆனால் நடக்குமா தெரியாது. கமிட் ஆகிருக்கு, படம் நடக்குமா தள்ளி போயிட்டே இருக்குது. அவங்க வேறு 5 வருஷம் படம் எடுக்கல, தள்ளி போட்டு 6 மாத காலம் டிஸ்கஷனு. அப்புறம் யுவன் சங்கர் ராஜா இசையமைப்பாளராக முடிவாகிறாரு. சத்யஜோதி தியாகராஜன் அவர்கள் போய் இளையராஜா பிரசாத் ஸ்டுடியோவில் முதல்ல என்னுடைய பட பூஜைக்காகத்தான் ஸ்டுடியோ காலி பண்ணார். இவனை வச்சு ஒரு பூஜை நடக்க போகுது, பெரிய ஃப்ளோர் வேணுங்கிறதுக்காக. இளையராஜா சம்மதிச்சிட்டாரு. விழா வெள்ளிக்கிழமை அப்படின்னு ஒரு ஞாபகம் ஒரு நாள், ஒரு 3 நாள் முன்னாடி புதன்கிழமை எல்லா இடமும் ஃப்ளெக்ஸ் எல்லாம் வச்சு எல்லாம் கொண்டு வந்து வச்சாச்சு. விழா நடக்க போகுது, எல்லாருக்கும் சொல்லிட்டேன் நான், ஏன்னா உறுதியாக பூஜை இருக்குது. இப்போது எனக்கு ஒரு காதலி இருக்கா, பேசாமல் இருக்கேன், சிங்கப்பூரில் இருக்கா. அவளுக்கு ஃபோன் பண்ணி படம் கமிட் ஆகிட்டேன், நாளான்னைக்கு பூஜைங்கிறேன். நாளைக்கு பூஜைன்னு அடுத்த நாள் காலையில், முதல் நாள் காலையில் ஃபோன் பண்ணி சொல்கிறேன், நாளைக்கு காலைல பூஜை, முடிஞ்சா வந்துருன்னு. அடுத்த நாள் காலையில் வர முடியும் அங்கேருந்து, ஆனால் சொல்ல முடியாது, ஏன்னா படம் நடக்குமான்னு தெரியாது. இப்போ எல்லாம் உறுதியாயிருச்சு, எல்லோரும் வர்றாங்க நாளைக்கு காலையில் அப்படிங்கும்போது சொன்னான். சரி அப்படின்னு வச்சுட்டு மறுநாள் காலைல பூஜை. என் தாய் தந்தை மதுரையிலேருந்து வந்தாங்க, நான் காதலிச்ச பொண்ணு சிங்கப்பூர்லேருந்து வந்தா. அன்னைக்கு காலையில், அன்னைக்கு தான் என்னுடைய அப்பாவும் அம்மாவும் முதல்ல என்னுடைய மனைவியை பார்த்தாங்க. அவங்களுக்கு தெரியும் காதல். அவங்க ஒரு குழப்பத்தில் இருக்காங்க, என்னடா ஒரு ப்ராஜெக்ட் வச்சுருந்தான் டைரக்ஷன், இப்போ அடுத்து இந்த ப்ராஜெக்டை வேறு வச்சுருக்கானே அப்படின்னு. அப்படி ஒரு 20 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி நிகழ்ந்தது போலவே இந்த விழாவையும் நடத்துகிறதா வேண்டாமான்னு குழப்பத்தில் வச்சுருந்து 3 நாள் முன்னாடி குழப்பமாக ரைட்டு கன்ஃபார்மாக வச்சுருவோன்னு 7 நாள் முன்னாடி முடிவு பண்ணுறோம், எனக்கு ஷூட்டிங் போகணும் அப்படின்னு. நான் அப்போ தான் என் மனைவிட்ட சொன்னேன், படம் பண்ண போகிறேன், இந்த படத்துடைய விழா வந்து நடக்குது,
இப்போ என் பிள்ளைய சிங்கப்பூரில் படிக்குது, அதனால மனைவி கூட இருக்காங்க. சொன்ன உடனே ஒரு வார காலகட்டத்தில் எல்லாத்தையும் சரி பண்ணி 20 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி இருந்த காதல் போலவே காதலோட என் மனைவி இன்னைக்கு வந்து சேர்றாள்ல, அதுதான் இந்த 20 ஆண்டு காலம் தொடர்ந்து இருப்பது. அப்போ நமக்கு அன்னைக்கு இருந்த அமீர் இன்னைக்கு அதே போல் இருக்கிறார். அன்னைக்கு இருந்த காதலி இன்னைக்கும் அந்த காதலோடு இருக்கிறதுனால தான் இருக்க முடியுது. ஒருவேளை முழு நேரம் மனைவியாக இருந்தால் என்னை இடுப்புலேயே இடிச்சிருப்பா. என்ன படமும் பண்ண மாட்டேங்கிற, ஒன்றும் பண்ண மாட்டேங்கிற, இப்படி ஊரை சுற்றுற, என்ன நிகழ்த்தல, இவன் பண்ணுவான் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு இல்லையா? அந்த நம்பிக்கையை நண்பர்கள்ட்டையும் மனைவிகிட்டையும் குடும்பத்திட்டையும் பிள்ளைகிட்டையும் நமக்கு அறிவுமான எல்லார்ட்டையும் பெறுறோம். பெறும்போது நம் வாழ்வு வெற்றிகளால் தீர்மானிக்கப்படுவதில்லை, மனிதர்களால் தீர்மானிக்கப்பட்டது. அதனால் என்ன, பரவாயில்ல, சரியோ தப்போ அவர்கள் பற்றி கொண்டு நம்ம கூடவே நிற்பது. நான் முதல் படம் பண்ணும் பொழுது அந்த படத்தினுடைய வெளியீட்டு அன்னைக்கு எனக்கு ஒரு பதட்டமும் இல்லை. காரணம் ஒன்று இழப்பதற்கு இல்லை. ஆனால் ரொம்ப பதட்டமாக இருந்தது என்னுடைய தந்தை தான். ஏன் நான் மொத்த குடும்பம் வேணாங்குது, பொருளாதார ரீதியாக நம்ம பணம் அவனுக்கு கொடுக்க மாட்டோம் சொல்லியிருக்கோம். அதை மீறி ஒருத்தன் படம் பண்ணுறான் அப்படின்னா வெள்ளிக்கிழமை முழுக்க பதட்டத்துலேருந்து படத்தை பார்க்க போகாமல், ஏன்னா படம் தப்பாக போச்சுன்னா என்ன செய்கிறது அப்படின்னு வெள்ளிக்கிழமை படத்தை பார்க்க போகாமல் தள்ளி போட்டார் என்னுடைய தந்தை. அதுக்கப்புறம் எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் நல்லா தான் இருக்குது போலக்குன்னு சனிக்கிழமை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நல்லா தான் இருக்குன்னு ஃபோன் பண்ணி அப்புறம் நிம்மதி, எனக்கு கூட அப்படி நிம்மதி முகத்தில் வந்ததில் என் தந்தைக்கு தான் அப்படி ஒரு நிம்மதி வந்துச்சு. அதை போல் இத்தனை ஆண்டு காலம் இடைவெளிக்கு பிறகு படங்கிறோன்னு சரியாக வருமா அப்படின்னு என்னையோட பதட்டத்தோடு அதே பதட்டம் இருக்குது இன்றைக்கும் என்னுடைய தந்தை தான். அப்போ இவர்கள் யாருமே மாறாமல் என் மேல் அன்பு கொண்டு தொடர்ச்சியாக என்னுடைய நலனை யோசிக்கிறவர்களாக இந்த அரங்கத்தில் நிறைஞ்சிருக்கும் போது இதை விட நான் என்ன வெற்றி பெற்ற முடியும், இதை விடவும் வெற்றி பெறுவேன் இந்த படத்தில். இவர்கள் நம்புவாங்கல்ல இல்லையா? இப்போ காமுத்துறைக்கு புரியுது இல்லை இல்லையா? இதில் கடைசியாக சேர்ந்தவர் காமுத்துறை தான். இது வந்துடும் போல இந்த கதை நல்லான்னு. இந்த படம் முழுக்க குடியை பற்றி பேசுகிறது. ஆனால் ஒரு இடத்துல குடியை பற்றி சலிப்பை பேசலை. அது ஒரு கொண்டாட்டமாக ஒரு வாழ்க்கை முறையாக வச்சுருக்கு. அதை பூரா குறைச்சிக்கிட்டே வந்தேன் கதையில். என்னுடைய பேராசிரியர் இந்த விழாவுக்கு வந்திருக்கார். எனக்கு 30 ஆண்டு காலம் முன்னாடி வகுப்பெடுத்தவர். நான் படம் பண்ணுறேன்னு தெரிஞ்சோடனே மதுரையிலேருந்து கிளம்பி வந்திருக்கார் இளங்கோ அவர்கள். ஒரு பேராசிரியரை நான் 30 ஆண்டு காலம் பேராசிரியராக பெற்றிருக்கேன்ல இல்லையா? அவர் பார்வையில் எப்போவும் நான் 18 ENG 15 தான். அந்த ஒரு சின்ன பையன் உட்காந்துருக்கான், இவன் நல்லா இருக்கான், துருன்னு இருக்கான், இவன் நல்லா வந்து இருக்குல்ல. என்னுடைய முதல் படத்துக்கு கார்டு அனுப்பிச்சப்போ கொண்டு வந்து பூஜை ரூமில் வச்சு சாமி கும்பிட்டவர் அவர். நான் கூப்பிடல, அழைப்பதில்லை, அவர் கும்பிட்டவர். அவர் இன்றைக்கும் திரும்பி கிளம்பி வருவதற்கான காரணம் இது சிறப்பாக வந்துன்னா அவர்கிட்ட முதல்ல சொன்ன வார்த்தை, இவ்வளவா குடிக்கிறாங்க உன் படத்துலன்னு கேட்டார். இல்லை சார் குடிக்க மாட்டாங்க சார்னு. இதெல்லாம் மாறிக்கணும்னு அந்த கதையை தான் கற்றுக் கொடுத்த இலக்கியம் கற்றுக் கொடுத்த ஒருத்தன் திருப்பி வந்து அந்த கதைக்குள் பங்கு பெற நினைப்பதற்கு இல்லையா? இதில் என்னவெல்லாம் மாறுங்கிறது எனக்கும் தெரியல. அமீர் படத்தில் நடிக்கிற மேகா வந்திருந்தாங்க, பின்னாடி வந்துட்டு உட்காந்துட்டு படத்தில் ஒரு ரோல் இருக்கும்னா நான் நடிக்கிறேன் அப்படின்னாங்க. சொல்கிறேங்க அப்படின்னு. ஏதாவது இருக்கா அப்படின்னாங்க. எனக்கும் தெரியலைங்க, தேடிக்கிட்டே இருக்கேங்க. இன்றைக்கி வந்திருக்கிற கருப்பு சட்டை போட்டிருக்க நிறைய பேர் இந்த படத்தில் நடிக்கிறாங்கன்னு நானும் என் உதவியாளர்களும் உத்தரவாதம் கொடுத்தது. இன்றைக்கு வரையும் அவர்களாம் நடிப்பாங்கங்கிறது லட்சியம்தான். நிச்சயம் 2 பேர் தான், 3 பேர். என்னென்னா, 1 காளி வெங்கட், 2வது சங்கீதா, 3வது சுப்பிரமணிய சிவா. மற்றாலாம் என்னன்னு தெரியல. இப்படி யோசிச்சுக்கிட்டே தறி அடிச்சுக்கிட்டே இருக்கோம் மாறி. ஒரு படம் கதை படமாகும் பொழுது என்னவெல்லாம் நிகழும் அப்படின்னு தெரிகிற ஒரு அனுபவத்தை வாசகனுக்கு கொடுத்தணுங்கிறக்காக தான் இந்த புத்தகத்தை மாஞ்சி விற்கணும்னு நினச்சினாங்க. தெரியணும்ல, உலகத்திலே ரொம்ப கடினம் எழுத்த படமாக்குறது இல்லையா? பாலுவேந்தர் அவர்கள் சொல்லுவார், எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை பாட்டி வடை சுட்ட கதை இல்லையா? அவ்வளோ பேருக்கும் தெரியும், தமிழ்நாட்டில் இருக்க 8 கோடி பேருக்கும் தெரியும் பாட்டி வடை சுட்டுச்சுன்னு. ரொம்ப கடினமான டைரக்ஷன் எதுனா அந்த பாட்டி வடை சுட்ட கதையை படமாக எடுக்கிறது தான். ஒரு ஊரில் ஒரு பாட்டின்னு ஆரம்பித்த உடனே படம் நின்றோம். அது எந்த ஊருன்னு, மெட்ராஸா, கும்மிடிப்பூண்டியா, தேனியா, மலை கிராமமா, எந்த கிராமம்னு தெரியாது. அப்படி ஒவ்வொரு வரியும் ரசிகனுக்கு விளக்க வேண்டியது இருக்குது. அப்போ ஒரு புத்தகத்தை படித்தா ஒரு நல்ல இலக்கியம் படிக்கிற, நல்ல கதை தேடுகிற ஒரு நல்ல சினிமா ரசிகன் என்பவன், ஒரு படம் சினிமாவாகும்போது இதுவெல்லாம் ஆகுமா, நான் இதுவெல்லாம் ஆக்குவேன் தெரியுமான்னு வரக்கூடும் இல்லையா? எப்பொழுதும் ஒரு மிகச்சிறந்த படைப்பு என்பது இன்னொருவனை உருவாக்குவதில்லை. என்ன மிகச்சிறந்த படம் எடுத்த எந்த இயக்குனரும் இயக்குனர் ஆக்கல. எவரெல்லாம் தன் படத்தில் குறைகளோடு படங்கள் செய்தார்களோ அவர்கள் தான் என்னை இயக்குனர் ஆகிறாங்க. ஏன்னா அந்த குறையை நான் கண்டுபிடிச்சேன். என் பக்கத்தில் இருக்கவன் சொன்னால், அவனோட நீ நல்லா சொல்கிறிய மாப்பிள்ள, நீ போயிரு மாப்பிள்ளன்னு இல்லையா? நல்ல கவிதை நான் கவிதை எழுதுவோமா?
எழுத மாட்டோம். மோசமான கவிதை படித்தா அதை விட நம்ம எழுதியெல்லாம் நினைப்போம். ஒரு கதை படமாகும்போது என்ன ஆகும்னா, நீங்கள் எவ்வளவு நல்லா எடுத்தாலும் அவனுக்கு இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்குது கதை. இந்த கதையில் அத்தனை அற்புத கதாபாத்திரங்கள். எனக்கு காமுத்துரை ஏன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, இந்த கதையினுடைய நாயகன் இல்லை, காளிவீகன் பண்ண ஒரு கதாபாத்திரம். அவர் ஒரு கதாபாத்திரம் அதில். அவர் கூட அவருடைய நண்பன் சேது ஒரு கதாபாத்திரம், மனைவி வளர்மதி ஒரு கதாபாத்திரம். அந்த கதையில் வட்டிக்கு கொடுக்குற ஒரு பாயமாக இருக்குது. எனக்கு பெரிய ஆச்சரியம், வட்டி கொடுக்குறது ஹராம் இஸ்லாத்தில். ஆனால் அந்த பாயம்மா செய்கிற வேலையை பார்க்கும்போது பாயம்மா சரிதான்னு தோணும். அந்த அம்மா சொல்லும், ஏம்மா இதெல்லாம் அல்லாஹ் உங்களை கேட்பாரேம்மா மறுமையில் அப்படின்னா, அதெல்லாம் அல்லாட்ட நான் பேசிக்கிறேன், வட்டியை கொடுங்க. அதுக்கு ஒரு விளக்கம், அதுக்கு ஒரு காரணம் வச்சுருப்பார். அப்படி துரப்பாண்டி கதாபாத்திரோட அந்த பாத்திரம். நான் அந்த கதையை முதல்ல படித்தோன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி காமுத்துரைகிட்ட அந்த பாத்திர கடையை வச்சுருக்கீங்க நீங்கள் எப்படி கேட்டேன். தோழர் எப்படி தோழர் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னாரு. ஏன்னா இந்த கதையில் எந்த குறையும் இல்லாத ஒரே ஒருத்தர் அந்த பாத்திர கடைக்காரர் தான். மற்ற எல்லாரும் குறையோடு இருக்காங்க. அந்த பாத்திர கடைக்காரன் மட்டும் எந்த குறையும் இல்லை, எல்லாருக்கும் உதவி செய்கிறான், யார் எப்போ கூப்பிட்டாலும் போகிறான், நல்லவனாக இருக்கான், பயந்தவனாக இருக்கான் அப்படின்னா நீங்களே அது அப்படின்னு தோழர் கண்டுபிடிச்சிங்களே தோழர் அப்படின்னாரு. அப்படி ஒரு பாத்திர கடையில் உட்காந்து அவர் பார்த்த கதாபாத்திரங்களை அத்தனை அற்புதமாக ரத்தமும் சதையுமாக கதாபாத்திரம் எங்கெல்லாம் கூட்டிகிட்டு போதோ அங்கெல்லாம் அவர் போகிறார். சினிமா அப்படி அல்ல. சினிமா அது ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கணும். அந்த இலக்கை நோக்கி பயணித்து முடிக்கும் போது இந்த கதையை படிக்கிற எந்த உதவி இயக்குனரும் இந்த காமுத்துரையுடைய குதிப்பியை என்னை விடவும் இன்னொரு வடிவத்தில் சிறந்த படமாக ஆக்கக்கூடும். அதற்கான எல்லா வாய்ப்பும் அந்த குதிப்பிக்குள்ளே இருக்குது. ஒரு நல்ல கதையில் அப்படித்தானே சொல்லப்படாத ஒன்று ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா? அப்படி இந்த கதை போல் இன்றைக்கு இருக்கிற நாவல்களை, கதைகளை படம் எடுக்கிற எல்லா இயக்குனரும் வருவதற்கான ஒரு தொடர்ச்சியாக இந்த விழாவும் இந்த கதையும் இருந்தால் நான் பெரிதும் மொழியும். வந்திருந்த அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும். இந்த விழா ரொம்ப ஒரு மரபு சார்ந்த விழாவாக இல்லாமல், பொன்னாடை போர்த்தாமல், புத்தகம் கொடுக்காமல், பரிசு கொடுக்காமல் நடத்தின்னு நினச்சோம். ஆனால் அதை மீறி 2 பேருக்கு இந்த அரங்கத்தில் நானும் காமுத்துரையும் 2 பேருக்கு நினைவு பரிசு கொடுக்கணும்னு நினைக்கிறோம். அது என்னென்னா, இந்த புத்தகத்தை வாங்க காமுத்துரை வாங்க, இன்னொன்று 2 போதும். இந்த இது ஒன்றே முக்கியமான சொல்ல போனது, இந்த புத்தகம் எப்பொழுதும் ஒரு காரியம் செய்யும் பொழுது இந்த வேலையெல்லாம் பார்த்து ஒரு செலவு கூடிக்கிட்டே இருக்குது. கவிஞர் தம்பி மட்டும் சொல்லிகிட்டே இருக்காரு, சீர்வாசகர் தம்பி வாங்க. அவர் தம்பி மட்டும் சொல்லிட்டே இருக்காரு, தோழர் நீங்கள் பாட்டுக்கு ஒரு செலவு பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க, இதை பூரா அந்த புத்தகம் தான் சம்பாதிக்கணும் அப்படின்ட்டே இருப்பார். நான் சொன்னேன், பரவாயில்ல தோழர், பண்ணிக்கலான்ட்டு. இது ஒரு சமையல் சம்மந்தமான ஒரு புத்தகம், சமையல் சம்மந்தமாக படுகிறாங்கன்னு நம்ம அரசு நடராஜன் கம்பெனியிலேருந்து ஆள் கிளம்பி நீங்கள் இப்படி ஒரு விழா நடக்குதாமே, அந்த விழாவுடைய செலவை நாங்கள் ஏற்றுக்கிற ஒரு பகுதியேன்னு அவர்களாக முன் வந்த கடை என்ன இருக்குல்ல, அந்த இடத்துல நினச்சி தம்பிகிட்ட நான் சொன்னேன், தம்பி நம்ம ஒரு வேலை ஒழுங்காக செஞ்சு ஆரம்பித்தோம்னா எல்லோரும் சேருவார்கள். அது நம்ம போய் தேடவே வேணாம். ஒரு திருக்குறள் இருக்கும், குடி செய்வல் ஒருவருக்கு தெய்வம் மடிதற்று தான் முந்திரும்னு. ஒருத்தங்க தன் குடி நல்லா இருக்கணும்னு ஒரு வேலை செஞ்சான்னா அவனுக்கு தெய்வம் தன்னுடைய சோம்பலை விட்டு உதவி செய்யுமா. அப்படி நாங்கள் போய் கேட்காம அவர்களாக செய்வதற்கில்ல, அதை போல் அத்தனை கரங்கள் நீளும் எப்பொழுதும் சரியான காரியம் செஞ்சா. இந்த புத்தகத்தை முதல் பதிப்பு வெளியிட்ட வேடியப்பன் வந்திருக்காரா, வாங்க. வேடியப்பன் டிஸ்கவரி அவருக்கும் இப்போ இந்த பதிப்பை வெளியிட்டிருக்க சீர்வாசகர் வட்டம் தம்பி அவர்களும் என்றென்றும் நன்றிக்குரியவர்கள். இவர்கள் இருவரும் இல்லாட்டினா காமுத்துரையுடைய புத்தகத்தை நான் படிக்கிற வாய்ப்பு இருந்திருக்காது. அதனால் அவர்கள் இருவருக்கும் ஒரு திருக்குறள் கொடுக்கணும்னு நினச்சேன். தாங்க முன்னாடி இந்த திருக்குறளும் தம்பி போட்டதான். ஊரெல்லாம் 800 ரூபாய்க்கு விற்றப்போ தம்பி அந்த புத்தகத்தை 400 ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருக்காரு. அதனால் இவர்கள் இருவருக்கும் நன்றி.